என்னம்மா தினம் தினம் எதை மறந்தாலும் இதை மறப்பதே இல்லை நீங்கள். அப்படி என்னம்மா இந்த பதக்கத்தில் கண்ணு இழுக்கும் காந்தம் இருக்கிறது? காந்தம் இல்லையடி, ஆபத்தில் கை கொடுக்கும் கடவுள். கடவுளா? பாரு மண்டு, மறக்க முடியுமாடி? வசந்தி, நம்மா முடியவில்லை அலங்காரம். நேரமாகிவிட்டதே நாடகத்திற்கு. இதோ முடிந்து விட்டது. ஆமா, இன்று மறந்து விட்டாயா? இன்று மனோகரன் பிறந்த நாள். மறப்பேனா என் மாணிக்கம் பிறந்த நாளை? எனக்கு வேறு ஒரு நினைவு வந்தது. எது வசந்தி? நமது காதல் விழாவின் 13வது ஆண்டு. ஆமாம் கண்ணி, வருடங்கள் ஓடியதே தெரியவில்லை. தொடாதே தொடாதே, நெருப்பை தொடாதே, சுட்டுவிடும். தேளை கொஞ்சாதே, கொட்டிவிடும். இதுல எல்லாம் எனக்கு சந்தேகம் இல்லை. எப்படிமா இன்னைக்கு புது பாடம்? ஏமா அப்பா, அம்மாவை பாத்தியா எவ்வளவு அழகா இருக்கு? எனக்கும் அம்மாவை போல ஒரு பொண்ணு. பேசாம இரு. பிள்ளையார் மாத்திரம் கேட்டாரப்பா, அம்மாவை போல பொண்ணு. நான் கேட்டா என்ன? தீரவே தீராது. சந்தேகம் இல்லை, சந்தேகம் இல்லை. வசந்தி, நான் போகிறேன். சீக்கிரம் புறப்படு. வஞ்சகம் வாழ்ந்தது கிடையாது, கொடுமை நிலைத்ததில்லை. இதை கேள். விழா உன் பொருட்டு நடைபெறுகிறது. விழாவுக்கு நீ வந்துதான் தீர வேண்டும். என் பொருட்டு விழா நடைபெறுகிறது. மனப்பூர்வமாகவா? இல்லை, சம்பிரதாயத்திற்கு. தவறு மனோகரா. புத்திரவாஞ்சை அற்றவர் அல்ல புருஷோத்தமன். உங்களுடைய ஆசை அந்த வாஞ்சையை மற்றுவிடக் கூடாது என்று. ஆனால் அப்பா அணுவணுவாக விஷமாக்கப்படுகிறார். ஆனாலும் சரி, ராஜ குடும்பத்திலே தகராறு. இப்படி பிறர் பேசக்கூடாது. உயர்ந்த எண்ணம். ஆனால் அந்த ஊர்கெடுப்பவளுக்கு உதயமாகி இருக்க வேண்டும். மனோகரா, உன்னுடைய பிறந்த நாள், அதிலே நீ இல்லை என்றால் அரசர் கவலைப்பட மாட்டார். அந்த ஆனந்தவல்லி அருகிலே இருக்கும் போது. இருவருமே இளைஞர்கள், துடிக்கிறீர்கள். கற்பிப்பது விவேகளின் பண்புதான். ஆனால் ஆமை போல் அடங்கி கிடப்பது வீரர்களின் பண்பல்ல. அந்த மயக்குமொழி காரியம் வருவாள். அங்கே என் மாதாவும் வர வேண்டும். முடியாது, என்னால் அதை காண முடியாது. மனோகரா, அம்மா. செல்வா, எல்லாம் கேட்டுக்கொண்டுதான் வந்தேன். ராஜப்பிரியன் கூட சீறி விழுந்தானே, ஏன்? மந்திரியாரே, மனோகரன் கட்டாயம் நாடகத்துக்கு வருவான். அம்மா, கற்பனை கதையல்ல நீங்கள் காணப்போவது. சிந்தனை சித்திரம். சிங்காரியால் சீரழியும் ஓர் சாம்ராஜ்ய சரித்திரம். வேந்தன் உத்தம புருஷன் ஒரு செந்தமிழ் சோலை. அவன் சிந்தை குளிப்பாட்டிய தென்றல் கமலாவதி பட்டத்தரசி. பட்டத்தரசியின் தந்தையை பாண்டியன் கொன்றான். சிந்தை குலுங்கும் செய்தி ஏந்தி வந்தான் ஒரு சைத்திரியகன் ஈஸ்வரிவர்மன். அவன் மனைவி தேவசேனா ஒரு சித்ராங்கி. தென்றல் போல வந்தாள், புயலாக மாறினாள். அந்த புன்சிரிப்பு புயல் புகுந்த கட்டம். அழாதே கமலா, அழாதே. வர்மா, மாமா தமது அந்திய காலத்தில் சொல்லிய செய்தி ஏதாவது இருக்கிறது பிரபு. என் பேரன் அஜயன்தான் பாண்டியன் மீது பழி தீர்த்துக் கொள்ள வேண்டும். என் நவரத்ன சிங்காதனத்தை மீட்பதும் அவன் பொறுப்புத்தான். இந்த பழி தீர்க்கும் பாரம் ராஜா உத்தம புருஷனுக்கு கிடையாது என்பதையும் திட்டமாக கமலாவதிக்கு தெரிவித்துவிடு. மகாராஜாவுக்கு என் மனப்பூர்வமான ஆசீர்வாதம். இதுதான் மகாராணி தங்களுக்கு தங்கள் பிதா கூறிய செய்தி. கடைசியா இந்த வாளை தங்களிடம் கொடுக்க சொல்லியது. மகாராஜாவின் உயிர் அமைதியாக பிரிந்துவிட்டது. அப்பா, அப்பா,
உன் தாத்தாவை கொன்ற அந்த பாண்டியனை குடம்மா கட்டி அவன் தலையை இப்பவே வெட்டி கொண்டாரே. ஆம், அதில் சந்தேகமே இல்லையடா. பெரியவனானதும் நீ நிச்சயமாய் செய்வாய். என்னம்மா? ஒன்றுமில்லை கண்ணே, நாடகம். அப்போது எனக்கு விடை. வர்மரே, நீர் நமது அரண்மனையில் தலைமைச் சைத்திரிகராகவே இருக்க வேண்டியதுதான். என் வாக்கியம் பிரபு. உன் மனைவிக்கு இஷ்டமிருந்தால் அவள் என்னிடமே பணிப்பெண்ணாக இருக்கலாம். எங்கள் பாக்கியம். பணிப்பெண் நான், பாராளும் மகாராணி இவள். நாளை காலம் மாறினாள். மாமா, இவன் பழைய ஆளு. இப்படித்தான் ஒரு சைத்திரிகன் வந்தான் 18 வருடங்களுக்கு முன்பு நமது அரண்மனைக்கு. பெயர் கேசரிவர்மன். அம்மா, இந்த புள்ளிதான் அடையாளம். இதில் பூரி விஷத்தை பத்திரம். மகாராஜா, இனி என்னால் இருக்க முடியாது. என் உடம்பு கொதிக்கிறது. மஞ்சுளா, மஞ்சுளா, அத்தான், சூடான பால், தலைவலி பறந்து விடும். சேனா, காமக்கள்ளிகள் தங்கள் கணவன்மார்களுக்கும் பாலில் விஷம் கலந்து கொடுப்பார்களாமே, நீ கேள்விப்பட்டிருக்கிறாயோ? இல்லை அத்தான், இந்த பாலில் அப்படியொன்றும் இல்லை. நீ சொல்லும் போது எனக்கு என்ன பயம்? சேனா, இப்படி வா. என் கையால் உனக்கு பாலை கொடுத்து ரொம்ப காலமாயிட்டல்லவா? அதெல்லாம் கல்யாணமான புதியதில். சே, அப்படி சொல்லாதே. குடி. தேவாமிர்தமாக இருக்கிறதா? சரி, அதை கொடு, நானே குடிக்கிறேன். ஏனா, நான் தான் கொடுப்பேன். குடிக்காத குடிக்காத, விஷம் விஷம். விஷம் வேலை செய்கிறதாக்கும். உன் போன்ற புத்திசாலிகளின் போக்கே இப்படித்தான். அடி ராட்சசி, சோரம் செய்தது போராதென்றா சொந்த புருஷனை மருந்திட்டுக் கொள்ளுகிறான் பாவி. உன்னால் நான் பெற்ற துன்பங்கள் ஒன்றா இரண்டா? என் உயிர்காதலன் ருத்ரசேனிடமிருந்த என்னை பிரித்தாய். இப்போது என் கருத்து பூத்து காய்த்து கனியாகும் நிலைமையில் இருக்கிறது. உன்னை உயிரோட வைத்திருந்தால் வேற அல்லவா வெட்டி போடுவாய். அதனால் தான் நான் முந்திக் கொண்டு விட்டேன். மனைவியின் மனதறிந்து நடக்க தெரியாத மடையன்களுக்கெல்லாம் இதே கதிதான் எந்த காலத்திலும். நிறுத்துங்கள் நாடகத்தை. கணவனை கொன்றாள், காட்டாற்றில் உருட்டினாள். ராதகி இன்னும் உயிர் வாழ்கிறாள், வாழ்கிறாள், உயிர் வாழ்கிறாள். எங்கே நாடக கும்பல்? விரட்டிக் கொண்டே போனோம், தப்பி விட்டார்கள். வெட்கமில்லை, போடுங்கள் இதை விட்டு. தப்பி விட்டார்கள். ஏமா நாடகக்காரர்கள்? பரிசு கொடுக்க வேண்டியதாம்மா. நம்மை காட்டி கொடுக்கிற கதையா இருந்தாலும் நடிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. கோடி வெளியில போ. நாடகம் என்னை விட்டு எழுதப்பட்டது. கேசரிவர்மன் உயிரோடு. பிணம் பிழைப்பதாவது, பிணம் பிழைப்பதாவது. ஒருவேளை விஷம் சரியாக வேலை செய்யாமல். பிரபு, வழக்கமான புரிச்சிருப்பில்லை, வாசத்தோடு இருக்கிறேன். ஒன்றுமே.
பிறகின் கண்ணே இந்த கண்ணி முடிக்கிறதில்லை, கண்களிலே கலக்கும். பாலா, ஏன்? ஓஹோ, நாடகம் நினைவுக்கு வந்து விட்டதோ? அதெல்லாம் பெருமுச்சால் பேசுவானே, என்னையே கேளுங்கள். என் கணவர் கேசரிவர்மன் நம் காதலை காண சகிக்காமல் ஊரை விட்டு ஓடிவிட்டார் என்று தங்களிடம் சொல்லியிருந்தேன். ஆமாம். இப்போது நஞ்சு கொடுத்து தன் கணவனை கொல்லுகிறாள் நாடக தேவசேனி. தாங்களும் அதை உண்மை என்று நம்பி இதில் எது வேண்டுமானாலும் தாங்கள். வேண்டாம், நீயே கொடு. இல்லை, தாங்கள் விரும்புவதை எடுத்துக் கொள்ளுங்கள். சந்தேகம் ஒரு சங்கடமான நோய், காதல் வாழ்வை துண்டாக்கும் கட்டாரி, அது வீரரையும் கோடையாக்கும். எடுத்துக் கொள்ளுங்கள். அது கூட வேண்டாம், இரண்டையும் நானே சாப்பிடுகிறேன். வசந்தி, வசந்தி, என்னை மன்னித்து விடுங்கள் மகாராஜ். பல ஆண்டுகளாக தங்கள் பத்தினியாக வாழ்ந்தேன். அதை வைத்து கேட்கிறேன். ஆபரணம், ஆடம்பர வாழ்வு, அரசு போகும் போதும். தாருங்கள், தயவு செய்து காஷாயவுடைய கையில ஒரு ஓடு. மறுக்காதீர்கள் சுவாமி, போக விடை கொடுங்கள். போவதா? நீயா? இங்கே கண்ணே, உலகம் மிகப்பெரியது பிரபு. அதன் ஜனக்கூட்டத்திலே நானும் ஒரு துளியாகி விடுகிறேன். தங்கள் பெயரை ஜெபித்துக் கொண்டு ஜென்மத்தை கழித்து விடுகிறேன். தங்கள் காலடியில் கிடக்கும் என் கனிந்த வாழ்வு தீ மூட்ட திட்டம் போட்டு விட்டார். திட்டம்? யார்? மகாராணிதான். யார்? பத்மாவதியா? இல்லை, பச்சை புழுகு. பாராளும் வேந்தே, பாகுமொழியில் பலியாகாதே. மகாராஜா, 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 பாருங்கள் சுவாமி, பாருங்கள். நான் கேள்விப்பட்டது உண்மைதான். மகாராணி மந்திரஜாலங்கள் நடத்துகின்றார்களா? என்னை உங்கள் மடையில் இருந்து பிரிக்க கவனிக்க வேண்டியதுதான். யாரங்கே? யாரங்கே பேசியது என்று தேடி பாருங்கள். ஒளிந்திருக்கிறார்களா யாராவது என்று. போ. அம்மா, புறையோடி விட்ட புண்ணுக்கு புனுகு பூச்சு. பொல்லாங்குக்காரியின் போலி வேடத்தை பொசுக்க பொறுமை. போதும் அம்மா, பொறுத்ததெல்லாம். உத்தரவு கொடுங்கள், உரு தெரியாமல் ஆக்குகிறேன் இந்த ஊர்கெடுப்பவளை. மனோகரா, இரு. அம்மா, ஒரே வீச்சு. வேஷக்காரி வசந்தா தொலைந்தான். ஒரு செல்வா, அதை விட ஒரு புனிதமான காரியத்தில் உன்னை ஈடுபடச் சொல்கிறேன். என்னம்மா அது? இந்த வாழ் ஏது தெரியுமா? நாடகத்தில் கூட இது மாதிரி ஒரு வாழ். ஆமா, பார்த்தேன். நாடகத்திலே வந்த வாழ் போலி வாழ். நான் சொல்வது போர்வாள். மனோகரனின் பாட்டனார் மகாராணியின் தந்தை அதிவீர சேரருடையது அந்த வாழ். அதிவீர சேரர்? நாடக பெயர் அதிதீர சூரர். அப்புறம் பாண்டியன் முத்து விஜயன் எதிர்பாராத முறையில் மனோகரனின் பாட்டனாரை ஜெயித்து ரத்ன சிம்மாசனத்தையும் கைப்பற்றினான். போர் முனையில் காயம்பட்ட பாட்டனார் சாகும் பொழுது முத்து விஜயனை பழிவாங்கும் பொறுப்பை குழந்தை மனோகரனிடம் ஒப்புவித்து உயிர் நீத்தார். தாத்தாவின் விருப்பத்தை மனோகரனின் தடம் தோள்கள் நிறைவேற்றி வைக்க வேண்டும். ஆமாம் மனோகரா, நம்முடைய பரம்பரை ரத்ன சிம்மாசனம் விடுதலை பெற வேண்டும்.
விடை கொடுங்கள், வெற்றி மழை பொழிய வைக்கிறேன். வீணன் முத்து விஜயனின் விலாயெலும்பை நொறுக்குகிறேன். சூது செய்து பிறர் நாட்டை சுருட்டிக் கொள்பவர்கள் இப்படித்தான் சுருண்டு போவார்கள் என்பதற்கு அவனை உதாரணமாக காட்டுகிறேன். செல்வா, சிந்தை குளிர்ந்ததடா கண்ணே. நம் பரம்பரைக்கு ஏற்பட்ட களங்கத்தை நீதான் கழுவ வேண்டும். பரம்பரைக்கு ஏற்பட்ட களங்கம் பாண்டியன் முத்து விஜயனால் மட்டுமல்ல, பாதகி வசந்த சேனையாலும் தான். ஏமாந்த காலத்தில் வெற்றி முரசு கொட்டிய வெறியனை மட்டுமல்ல, உங்கள் இன்ப வாழ்வில் குறுக்கிட்ட வஞ்சகியையும் விட்டு வைக்காது இந்த வாழ். முதலில் நான் சொன்னதை செய். மனோகரா, அப்பாவிடம் அனுமதி பெற்று வா. போர், பயங்கரமான போர், நமது நாட்டின் மானத்தை நிர்ணயிக்கும் போர். வீரர்களே, தயாராகுங்கள், வீட்டுக்கொருவர் புறப்படுங்கள், பாருங்கள் போருக்கு. போர், போர். வசந்தி, மாலையை எடுத்து வா. மனோகரா, மரக்குலத்தின் மகிமையை மாற்றார் உணரச் செய். எதிரியின் மமதையை மண்ணோடு மண்ணாக்கு. என் கண்மணிக்கு நான் தான் வெற்றி மாலை சூட்டுவேன். ராஜப்பிரியா, வெற்றி பெறுவதற்கு முன் வெற்றி மாலை சூடிக் கொள்வது வீரருக்கு வழக்கமில்லை. போய் வருகிறேன் தந்தையே. வெல்க, வாழ்க. வசந்தி, கோபமா கண்ணே? மனோகரன் சிறு, மன்னித்து. அவன் மீது எனக்கு கோபம் ஏற்பட்டதே இல்லை. அவன் என் ஆசை செல்வன், அன்பு திருமகன். அவன் என்னை வெறுக்கலாம், ஆனால் அவன் எனக்கு வெண்ணிலா, விண்மீன், கண்ணச்சார். தாயும் பிறந்த பொன்னாடும் மகிழன் வெற்றி வீரனாக வா மனோகரா. அம்மா, வெற்றி பெற்றால் ரத்தன சிம்மாசனம் வரும், இல்லையேல் ரத்தம் தோய்ந்த இந்த வீரவாள் வரும் என் செய்தி கூற. பௌத்தாயனரே, இரவே புறப்படுகிறீரா? ஆமாம். ஏன்? தந்திரமாக நடந்து கொள்ளும். அவனை திரும்பாமல் செய்து விடுகிறேன், நீங்கள் கவலை விடுங்கள். அவன் தலை என் காலடியில் கிடக்க வேண்டும். தலையை கொண்டு வந்தால் நமக்குத்தான் ஆபத்து. அவனை யுத்த களத்திலேயே கொன்று அவனுடைய போர்வாளை உங்களிடம் காட்டுகிறேன். ஆமா, பழியை பகைவர் மீது போட்டுவிட வேண்டும். மனோகரனின் சாவு மர்மமாகவே இருந்துவிடும். ஓ, உமக்கு 1000 பொன் பரிசு. அம்மணி, நான் போர்வாளை கொண்டு வருவேன், தாங்கள் பொன்மூட்டையை. பூரிப்பான செய்தி கொண்டு வரும். பொன் என்ன, வைரங்களை அள்ளித் தருகிறேன். சரியம்மா. ஜாகிரதை.
யாரடா நீ? நீர் உண்டாக்கிய சுடுகாட்டிலே மறு உயிர் பெற்ற பிணமல்ல, பேயும் அல்ல. உனது பார்வையில் படாமல் விட்டு போன பகைவர்களில் ஒருவன். பாண்டிய நாட்டு வீரன். பாண்டிய நாட்டு வீரன். பாதி ராத்திரியிலே பதுங்கி பாயும் பட்டாள பயிற்சிக்கு முத்து விஜயன் ஆட்சியிலே முதலிடம் போலும். முதுகெலும்பில்லாதவனே, கையிலே வாழும் நெஞ்சிலே கோழைத்தனமும் கொண்டவர்களின் நீ ஒருவன் மிச்சமா? ஓடிப்போ, உயிரை காப்பாற்றிப்போ. இவனை விடக்கூடாது. போகட்டும் பாவம். மன்னித்து விட்டேன். மன்னிப்பு கேட்கும் மரபல்ல, மறைந்திருந்து தாக்கும் மரபு. மாவீரன். தூங்குபவன் தலையை துண்டாடுபவர்களும் வீரர்கள் தான் பாண்டிய நாட்டு பள்ளிக்கூடத்திலே. போடா போக்கற்ற கோழையே. கோழை? நானா கோழை? இதோ பார், இப்போதே நேராகவே பழி தீர்த்துக் கொள்ளுகிறேன். பெண்? ஆம், உன் பகைவரின் பெண், பழிவாங்க வந்தவள். இளவரசி, அற்புதமான காட்சி. வளையலைந்தும் கைகளிலே வாழ். நீர் வீரரானால் என்னை ஜெயித்த பிறகு பேசும். வேல்விழி மாதரிடம் வீரர்கள் ஜெயித்தார்கள் என்பதற்கு சரித்திரமே கிடையாது இளவரசி. கேலி தேவையில்லை, எடும் வாளை. என் வாழ் களத்திலேதான் விளையாடும், கனிகளை காயப்படுத்தாது. வீண் பேச்சு. துணிவிருந்தால் வீர லட்சணத்தை பற்றி பேசியதெல்லாம் வாய் வீச்சாக இல்லாமல் இருந்தால் வாளை வீசும். நல்ல தீர்ப்பு கிடைக்கட்டும் நமக்கு. நல்ல தீர்ப்பு. வாழ்முனை வழங்காது இனிமேல். வழக்கு மன்றத்திலே தான் பெற வேண்டும். பாண்டியன் பெற்ற பைங்கொடியே, நீ இப்போது கைதி, பாதுகாப்பு கைதி. ராஜப்பிரியா, அழைத்துச் செல். அதோ கோட்டை வாசலில் எங்கள் கொடி. ராஜகுமாரி மனோகரனின் அடிமை என்பதை அறிவிக்கும் கொடி. பேசாதே. அரசிடம் குமரியாகத்தான் வாழ்ந்தேன், அடிமையாக வாழ மாட்டேன். வானம்பாடியாக திரிந்தேன், பல்லுரிகளின் கோரப்பிடியிலே சிக்க மாட்டேன். சுதந்திர தென்றலிலே மிதந்தேன், அடிமை சூறாவளியிலே அகப்பட்டுக் கொள்ள மாட்டேன். மன்னன் மகள் மன்னன் மகளாகவே மடிவாள். மாற்றானின் காலடியை விட மரணத்தின் மடி எவ்வளவோ மேல். மாற்றானின் காலடியை விட மரணத்தின் மடி எவ்வளவோ மேல். மாற்றானின் காலடியை விட மரணத்தின் மடி எவ்வளவோ மேல். மக்கள் மன்றத்தின் முன் நிறுத்தப்பட்டிருக்கிறார். எங்கள் அரசிடம் குமரரை, என் ஆருயிர் தோழரை, சோழர்குல திலகத்தை, இந்த மனோகரரை எங்களிடமிருந்து பிரிக்க முயன்ற யுவராணியின் ஆயுளுக்கே முடிவு கட்ட வேண்டும். உங்கள் ஆயுள் முழுவதும் நான் தரும் தண்டனை அனுபவிக்க தயாராயிருங்கள். நாளை மாலை சூரிய அஸ்தமனத்துக்குள் காளி கோயிலில் வேண்டாம், தண்டனையை ஒரு நாள் ஒத்தி போடவும் என் மனம் விரும்பவில்லை. பாண்டிய நாட்டு பைங்கிளி விஜயாதேவி சோழ நாட்டு சுந்தரனை கொலை செய்ய முயன்ற குற்றத்துக்காக இன்றே இப்போதே இதே இடத்திலே எல்லோர் முன்னிலையிலும் மாலையை சுட்டி மணாளனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். விஜயா, இந்த அரண்மனையில் நீ ஒருத்திதான் அழகி என்று நினைத்தேன். உனக்கு போட்டியாக ஒரு பொற்கொடி இருப்பது தெரியாமல் போய்விட்டது. யார் அதோ? ஆஹா, தங்க ரோஜாவிலே வைரப்பனி துளிகளின் சதுராட்டம் இந்த சிறு. அது இருக்கட்டும், எதிரியின் மகள் நான். என்னை உங்கள் தாய் தந்தையர் ஏற்றுக்கொள்வார்களா? நானும் அப்படித்தான் சந்தேகப்பட்டேன். எதிரியாயிட்டேனால் என்னை நீ ஏற்றுக்கொள்வாயோ என்று. உங்கள் வீரத்தை காதலித்தேன். என் தாய் நாட்டு மண் அதை தடுத்தது. உங்கள் வசீகரத்தில் மயங்கினேன். அப்பாவின் பாசம் அதற்கு அணை போட்டது. முடிவில் உங்கள் நேர்மையான இருதயம் என்னை ஜெயித்து விட்டது. என்ன? பேசு கண்ணே, பேசு. உன் அமுதூரும் கடலின் தேனலைகளை, கண்கள் எழுதி குவிக்கும் காதற் காவியங்களை ரசித்துக் கொண்டே இருக்கிறேன். இதயராணி, இன்னும் கொஞ்சம் பேசு.
அம்மா வசந்தசேனி அவர்கள் தங்களுக்கென்றே தனியாக இந்த ஆகாரத்தை அனுப்பியிருக்கிறார்கள். கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும். வாழ்க வசந்தசேனே. வசந்தா, வசந்தா எங்க போயிட்டான்? வசந்தா, வசந்தா எங்க போயிட்டான்? அம்மா, இந்த மருந்து சாப்பிடு. சாப்பிடு. வைத்தியா, இந்த மருந்துக்கு பேர் என்ன? சுயபுத்தி சோரம். இது எதுல தயார் செய்தது? திராட்சை, தேன், கற்கண்டு, சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்து தயார் செய்து. அப்ப கசக்குமா? கொஞ்சம் புளிக்கும். ஏன்னா 2 மிளகாயும் சேர்த்திருக்கேன். வைத்தியா, எனக்கு என்ன வியாதிடா? தீராத வியாதி. அதான பார்த்தேன். எல்லாரும் எனக்கு பைத்தியம் பைத்தியம்ங்கிறாங்களே. மகாராஜா, ஆடி வரும் அழகுமையில் அருகில் வா. என்ன பாரு என் அழகப்பா. என்ன என்ன அண்ணே கைய மிதிச்சுட்டிய? வசந்தா, இங்கேயே ஒளிந்திருந்தாய் நீ? கேட்க மாட்டீங்க. பின்ன இந்த பொம்பளைங்க எல்லாம் தண்ணியாலையும் பூவாலையும், பூவாலையும் தண்ணியாலையும், தண்ணி பூவாலையும் பூத்தண்ணியாலையும், பூத்தண்ணியாலையும் தண்ணி பூவாலையும் என்ன அடிச்ச மாதிரி உங்களை அடிச்சிருந்தா நீங்களும் இப்படித்தான் தொலைஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ரொம்ப தைரியசாலி. சந்தேகம் இல்லை, சந்தேகம் இல்லை. சிரிங்க சிரிங்க. நீ ஏன் நினைக்கிற? நீயும் சரி. நான் இங்க இருக்கேம்மா. அம்மா, அண்ணனும் அண்ணியும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. சிரிங்க சிரிங்க. பாண்டியன் மகளை பாணிகிரகணம் செய்ததை பற்றித்தான் ஊர் உன் அண்ணனை பார்த்து சிரிக்கிறது. தகப்பனை கொன்றவனுக்கு தாரமாக வாய்த்ததை பற்றித்தான் உலகமே உன் அண்ணியை பார்த்து சிரிக்கிறது. சிரிக்கிறார்களாம் சிரிப்பு. சீரழித்து விடுகிறேன். அதெல்லாம் உன்னால முடியாதம்மா. உன்னை முழு மாதிரி தவிச்சு விட போகுதான் அண்ணன். ஜாக்கிரதை. இப்பதான் அண்ணி கிட்ட சொல்லுச்சு. ஏன் நீ வீராதி வீரர்களால் முடியாத காரியம் இந்த வேசி மகனால்தானா முடிய போகிறது? என்ன சொன்னாய்? விடு கட்டாரியே. முடியாது. நான் சொல்லுகிறேன், விடு கட்டாரியே. முடியாது. ஒரு மனைவியின் மானத்தை காப்பாற்றாவிட்டாலும் நான் என் தாயாரின் மானத்தை காப்பாற்றியே தீர்வேன். மனோகரா, விடும். அத்தைக்கு சொன்ன வாக்குறுதி. அம்மா, வசந்தி, நீ வரம்பு மீறி விட்டாய். சீ, பேசாதே. அம்மா, அம்மா, துள்ளி வருவே ஆவேசத்தை அள்ளி வரும் வாழ். இவைகளை எல்லாம் தடுத்திருக்கிறேன். அதைவிட பெரியவளா என்னை எள்ளி நகையாடிய இந்த கள்ளி. ஆனால் அவளைத்தான் எதிர்க்க முடியாமல் ஓடி வந்திருக்கிறேன். யாரால் அம்மா? தங்களா? தங்கள் கட்டளையா? சத்தியத்தா? மனோகரா, விஷயத்தை சொல். என்ன நடந்தது? என்ன நடக்கும்? தன்மானம் தரைமட்டமானது, வீரம் விலை கூறப்பட்டது, அவமான சின்னம் ஆணவத்தால் ஆடியது. அம்மா, தங்கள் கட்டளையை உடனே மாற்றிக்கொள்ள வேண்டும்.
சத்தியம் செய்திருக்கிறாய் செல்வா. சத்தியம்? வீரன் கோழையாவதா? துடிக்கும் தோள்கள் துவண்டு போவதா? வேண்டாம், அந்த விபரீதமான சத்தியத்தை நான் காப்பாற்ற வேண்டாம். மனோகரா, மனோகரா, அத்தே, அத்தே. விஜயா, என்ன நடந்தது? அந்த பாதகி வசந்த சேனை. பிரபு, பிரபு, வசந்தி வந்திருக்கிறது பிரபு. அப்படியா சொன்னாள்? அதை அரசர் கேட்டுக்கொண்டான் என்றார். அப்போது சத்தியசீலர் அங்கே இருந்தாரா விஜயா? இருந்தார். மனோகரனைத்தான் தாய் நாணை தடுத்தது. சத்தியசீலரை எது தடுத்தது? அந்த கொடுமையை எதிர்த்து பேச முடியாமல் குரலிலே நடுக்கம் ஏற்பட்டதா, அல்லது கோழைத்தனம் நெஞ்சிலே குடிகொண்டதா? கூப்பிடை சத்தியசீலரை, உடனே போ, இப்போதே அழைத்து வா. என்னம்மா, ஏன் இப்போது இதை? நான் தான் சொல்லியிருக்கிறேனே, ஆபத்தில் கை கொடுக்கும் கடவுள் இதுதான் என்று. இதன் உதவி இப்போது தேவையே இல்லை. அது இருக்கட்டும், போன செய்தி என்ன? மனோகரன் கோபாவேசமா இருக்கு. மகாராணியும் விஷயத்தை கேட்டு துடித்து போய், சீக்கிரம் சொல். சத்தியசீலரை உடனே அழைத்து வரும்படி தோழியை அனுப்பியிருக்கிறார்கள். இந்நேரத்திலா? ஆமா. இருட்டு வேளையிலா? ஆமா. பத்மாவதியின் அந்த புறத்துக்கு சத்தியசீலர் வருகிறார். இரவு நேரத்தில் வசந்த விழா சம்பவம் பற்றி விசாரிக்க தெரியுமடி எனக்கு. அவர் ஏன் அழைக்கப்பட்டிருக்கிறார் அது தெரியும். ஆனால் அதைத்தான் திருப்பிவிட வேண்டும். இருட்டு வேளை, பத்மாவதியின் அந்தப்புறம், அங்கே சத்தியசீலர். அதை நேரே காண வேண்டும். யார்? எப்படி அரசர் காணும்படி நாம் செய்ய வேண்டும். ஒரு வழி சொல்லிக்கிறேன், இங்கே வா. மகாராஜா, மகாராஜா, ஆபத்து, ஆபத்து. கதவு திறங்கள் மகாராஜா, காரியம் கெட்டுவிடும். ஐயோ, ஆபத்து, ஆபத்து மகாராஜா. ஐயோ, ஆபத்து மகாராஜா. மகாராஜா, என்ன இது? ஐயோ மகாராஜா, சொல்லு விஷயத்தை. வசந்த சேனம்மா தூக்கு போட்டுக்கிட்டு சாக போறாங்களா? சீக்கிரம் பண்ணா தான் காப்பாத்தலாம். எங்க? இந்த பக்கம் தான் பண்ணாங்க ஐயம்மா. அடியாளி உன் திருவடியிலே ஏற்றுக்கும். அரசன் மீது நான் காட்டிய விசுவாசம் எல்லாம் விளக்கிறத்து நீராகிவிட்டது. அவர் மேல் குற்றமில்லை. என் விதி நான் தான் அனுபவிக்க வேண்டும். சேனா, வசந்தி, என்ன காரியம் செய்தாய்? இது என்ன பைத்தியக்காரத்தனம்? இல்லை, உண்மையான காதலுக்கு கிடைத்த பரிசு. மகாராஜா, இனி நான் ஒரு க்ஷணமும் உயிரோடு இருக்க விரும்பவில்லை. உங்கள் கண்ணெதிரிலே கண்ணை முடிகிறேன். அதுவே எனக்கு பேரானந்தம் பிரபு. வசந்தி, வேண்டாம் பிரபு, வசந்தி, என்னை விட்டு விடுங்கள். வசந்தி, வேண்டாம் பிரபு. வசந்தி, பிரபு, என்னை விட்டு விடுங்கள் மகாராஜா. மரண முகப்பிலே ஒரு வேண்டுகோள், தயவு செய்து நிறைவேற்றுங்கள். தற்கொலை செய்து கொண்டால் வசந்தா என்ற அவச்சொல் தங்களுக்கு வேண்டாம். தாங்களே என்னை கொண்டு விடுங்கள். இதோ தங்கள் நினைவுகளை ஏந்திக் கொண்டிருக்கும் என் நெஞ்சிலே இதை பாய்ச்சுங்கள். இதை கத்தி குத்தாகவே கருத மாட்டேன். என் கண்ணாலும் தந்த கடைசி முத்தமாகவே கருதுவேன். இந்தாருங்கள். சுவாமி, ஏன் தயக்கம்? வசந்தி, உனக்கு என்ன புத்தி மாறாட்டமா? உங்கள் அன்பு இழந்த பிறகு நான் யாருக்காக வாழ வேண்டும்? வசந்தி, ஏதோ கோபத்தில் சொல்லிவிட்டேன். நல்ல கோபம். கொஞ்சம் தாமதித்திருந்தால் இந்நேரம் கொலை விழுந்திருக்கும். ஏமாற்றி வாழ்பவர்கள் எல்லாம் இன்பலோகம் போக வேண்டும். நீங்கள் யமலோகம் போக வேண்டும். நல்ல நியாயம் ஐயா இது. என்னடி தத்துவார்த்தம் பேசுகிறாய்? மகாராஜாவிடம் பேசுகிறோம் என்ற மரியாதை கூட இல்லாமல். மனம் கொதிக்குதம்மா. மகாராணியும். என்ன? வாயை மூடு, போதை விட்டு. என்னை அடியுங்கள், கொல்லுங்கள், கவலை இல்லை. என்றைக்கு இருந்தாலும் உண்மை வெளிவரத்தான் போகிறது. பல நாள் திருடன் ஒரு நாள். மாலினி, நீ போக மாட்டா? வந்து பாருங்க,
மகாராணி அந்த புறத்து. ஏய் இருங்களம்மா, அர்த்தராத்திரியில் அங்கே சத்தியசீலருக்கு என்ன வேலை? ஐயோ ஐயோ ஐயோ. அப்படியா? உண்மையாகவா? மகாராஜா பாவி பழிகாரி. விடு என்னை, எனக்கு உண்மை தெரிய வேண்டும். அமைச்சரே, மகாராஜாவையே கேளுங்கள், என்ன சொல்கிறார் என்று. மகாராஜா இதையெல்லாம் கவனிக்கவே மாட்டார். மனோகரனை நினைத்தால் எனக்கு பயமா இருக்கிறது. பயப்பட தேவையில்லை, நான் பார்த்துக் கொள்கிறேன். மகாராஜா கவனிக்க மாட்டார், மனோகரனுக்கு பயப்பட தேவையில்லை. மகாராஜா களங்கம், களங்கம், களங்கம். என் பரம்பரையிலே இல்லாத களங்கம். பாதகி! ஐயோ பிரபு, அமைதியா இருங்கள். அமைதி? அவளுடைய சாவிலேதான் எனக்கு அமைதி. இதை கேளுங்கள் மகாராஜா. மகாராணி. மகாராணி மறுபடியும் சொல்லாதே. மானமிழந்தவள், நாடோடி, பேசி. நீயே உத்தரவிடு, அவளை பாதாள சிறையில் போட வேண்டும். ராணியை சிறையில் போடுவதால் உங்கள் ஆத்திரம் அடங்கும். ஆனால் என் வசந்தி, வசந்த விழாவில் தாயை குறை கூறினேன் என்று தாண்டி விழுந்தானே மனோகரன், இப்போது என்ன சொல்லுகிறான்? மன்னிப்பு கேட்டுக்கொள்வானா என்னிடம்? கேட்க சொல்லுகிறேன். உன்னை எதிர்த்து பேசியதற்கு பொது மண்டபத்திலேயே மன்னிப்பு கேட்க சொல்லுகிறேன். பத்மாவதிக்கு சிறைச்சாலை. மனோகரன் வசந்த சேனையிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். மாதா சிறை செல்ல வேண்டும். மனோகரன் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதுவும் கொலுமண்டபத்தில், அந்த குப்பைமேட்டு கோட்டானிடம். ஆணையிடுவது தந்தை. ஆமாம் கண்ணே, அதை மறந்து விடாதே. உன்னை பெற்ற தந்தை. தந்தை அஞ்சானஞ்சனை மகனாக பெற்றார், அருங்குணவதியை மனைவியாக பெற்றார். அவர் பெற மறந்தது ஒன்றுண்டு தாயே, அறிவு. அறிவு, அதைத்தான் பெற மறந்தார். மறந்ததை நினைவூட்டுகிறேன். உன்னால் முடியாதென்றா சொல்கிறேன். தங்கமே, அவசரத்தில் அப்பா தவறி இருக்கலாம். எதற்கும் நீ போய் காரணம் கேட்ப. காரணம் கேட்பதா? அத்தை வேண்டாம், அவரை அனுப்பாதீர்கள். வேண்டாம் அத்தை. அத்தா, நீங்கள் போக வேண்டாம். வீரமகனும் போய் வா. வேண்டாம் அத்தை. விஜயா, போய் வருகிறேன். ஜாக்கிரதை, திரும்பும் வரையில் நெருங்கக்கூடாது என் அன்னையிடம். விஜயா, பார்த்துக்கொள், வருகிறேன். வீசப் போகிறது மன்னவரே, புழுதிமேடாக போகிறது இந்த அரண்மனை. ராஜப்பிரியா, அரசர் விடுத்த அவசர ஆணை கேட்டு அடலேறு போல வந்து கொண்டிருக்கிறான் மனோகரன். அமைதியாகத்தான் வருகிறான். ஆனால் எரிமலை குமுறுவதற்கு முன் எச்சரிக்கை செய்வதில்லை. மகாராணிக்கு சிறைச்சாலை, மனோகரன் மன்னிப்பு கேட்க வேண்டும். வேந்தே, வேங்கையிடம் விஷமம் காட்டலாமா? வீரன் சிறந்தால் விபரீதம் ஏற்படும். திரும்ப பிறந்த உத்தரவை, இல்லையே தீப்பொறி கிளம்பும். தீப்பொறி கிளம்பும். பயப்படாதே, பார்க்கிறேன் அந்த தீப்பொறியை. அவரை இரும்பு சங்கிலியால் பிணைந்து அழைத்து வாருங்கள். இதுல உட்காருங்க மகாராஜா. இப்ப நான் சொல்றபடி சொல்லணும். இப்ப நீங்க யாரு? இப்ப நீங்க யாரு? பதில் சொல்லுங்க. பதில் சொல்லுங்க. பதில் சொல்லுங்க மகாராஜா. பதில் சொல்லுங்க மகாராஜா. பதில் சொல்லணும் மகாராஜா அப்படின்னு. சரி சரி மகாராஜா. நான் தான் மந்திரி. இவரு தெரியும் தெரியும் மகாராணி. வா உட்காரு. வா. மகாராஜா அவர் சேனாதிபதி. இப்ப யார் மகாராணி? அதோ மாலினியை வச்சுக்கலாம். வா 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 மாலினி. நான் சொல்றது கொஞ்சம் கேள. இன்னைக்கு மட்டும் நீ மகாராணி, மகாராஜா கூட போய் உட்காரு. முடியாது. முடியாதா? முடியாது.
அம்மா அழத அழத உட்கார. உட்கார் உட்கார். முதல்ல மகாராஜா. மகாராணி. மகாராஜா. ரெண்டு பேரும் ஒண்ணா உட்காரலாமா? ரெண்டு பேரும் ஒண்ணா? ஏவாதியா ஏவாதியா ஏவாதிட்டது. ஆமா 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 அதான் போயா. வசந்தா. மகாராஜா. மகாராஜா மகாராஜா இத கவனமா கேட்கணும். அடுத்த நாட்டு அரசர் யாராவது சந்தோஷமாக வந்தால் நீங்களும் சந்தோஷமா பேசணும். கோபமாக வந்தால் நீங்களும் கோபமா பேசணும். அவ்வளவுதான். அடுத்த நாட்டு அரசர் யாராவது சந்தோஷமா வந்தா சந்தோஷமா பேசணும். கோபமா வந்தா கோபமா பேசணும். சரதார மந்திரி. சரிதான் சரிதான். தர்பார் ஆரம்பமாகலாம். சேனாதிபதி, நாட்டியம் இல்லாத தர்பாரா? மகாராணிய ஆட சொல்லி விடுவோம். அம்மா பாரு. மகாராஜா இது வேற ஆள் இல்ல பாருங்க, அதனால ஆடட்டும். ஆமா ஆடு. நம் நாட்டில் எல்லோரும் சமத்துவம், எல்லோரும் ஆடலாம். நடனம் ஆட தெரியாதவர்கள் பெண்களே அல்ல. சரதானவர்களா மந்திரி? ஆமாம் அரசே, இப்போது பெண்கள் நடப்பதே ஒரு நடனமாய்த்தானே இருக்கு. எங்கே? இந்த பாரு இந்த பாரு. அம்மா ஆடுற ஆடுற. ஓஹோ, அடுத்த நாட்டு அரசரா? சந்தோஷமாய் வருகிறீரா கோபமாய் வருகிறீரா? போதுமடா, சும்மா இரு. ஓஹோ, கோபமாக வந்திருக்கிறார். போய் மூளை இல்லாத ராஜரே, முட்டாள் அரசரே, எங்கே வந்தீர்? வந்த காரியத்தை சொல்லும். வசந்தனுடைய தர்பாரிலே வர காரணம் என்ன? மந்திரி, போதுவா கோபம்? ஏய் விகடா, இது என்னடா கூத்து? இது முடிசூட்டு விழா. ஒத்திகை நடத்தி காட்ட சொன்னாங்க வசந்த சேனையம்மா. அது வைத்தியா, நீ என்ன மருந்து கொடுத்து பைத்தியத்தை தெளிய வைக்கிறாயா? இல்ல பைத்தியமா? யார் சொன்னது? இது தீராத வியாதி. வந்து விட்டீர்களா? வழி எதுவானாலும் உன் மொழியிலே விழியிலே ஒளி மாறிவிடுகிறதா? பிரபு, வசந்தி, உன்னோடு என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. உண்மையாகவே இருக்கு. அந்த உயரத்தை நான் இப்போது நீ எது கேட்டாலும் கொடுப்பேன். வந்தது ஆபத்து. நான் கேட்பதாக நினைத்ததை கூட இப்போது கேட்க போவதில்லை. ஏன் வசந்தி? சமயம் பார்த்து கேட்கிறார். சாகசக்காரி என்பீர்கள். நான் என்ன தசரதனைய மாற்றிய கைகேயா? வேண்டாம் வேண்டாம். என்ன வசந்தி கே? ஒன்றுமில்லை. மனோகரன் நாட்டை விட்டு போய்விட்டான். அதை ஏன் கிளறுகிறாய்? இல்லை, இளவரசன் இல்லாத நாடு எழிலில்லாத ஓவியம் போலத்தானே. அதற்கு என்ன செய்ய? ஏன் நம் வசந்தன் இளவரசன் ஆக்கிவிட்டார்? பைத்தியம். வசந்தனை விட நீ பெரிய பைத்தியம். சுவாமி, அவனை இளவரசனாக்க கூடாது. பைத்தியக்காரர்களுக்கு தலைவனாக பட்டம் கட்ட வேண்டும். அவனுக்கு முடிசூட்டினால் முதலில் நீ பைத்தியம், பிறகு நான் பைத்தியம், அப்புறம் இந்த நாடே பைத்தியம்.
ஒரு யோசனை தான் உங்களை கேட்டேன். என் மகன் மட்டுமல்லவே அவன், தங்கள் மகனும் தான். தங்களை விட எனக்கு என்ன ஆசை வந்து கிடக்கிறது. என் லட்சியம் தங்கள் சுயநலமல்ல. எனக்கு தெரியாதா கண்ணே? ஆனாலும் வசந்த், அந்த பேச்சு வேண்டாம், விபரீத பேச்சு. பைத்தியத்துக்கு பட்டம் சுட்டினார் என்ன ஆகும் என்று எனக்கு தெரியும். உங்களை கிண்டல் செய்தேன், அதற்குள் நீங்கள் வசந்தி. பிரபு, நிலா மற்றும் தேடுகிறது, பாருங்கள். அவனுக்கு முடிசூட்டினால் முதலில் நீ பைத்தியம், பிறகு நான் பைத்தியம், அப்புறம் இந்த நாடே பைத்தியம். ஆம், நான் தான் பைத்தியம். புருஷோத்மனின் மனதை புரிந்து கொள்ளாத பைத்தியக்காரி நான் தான். இப்போதும் காரியம் கெட்டுவிடவில்லை. தப்பியோடைய மனோகரனை எப்படியும் கொல்ல வேண்டும். நன்றி கட்ட இந்த ராஜனை நாடு கடத்த வேண்டும். சோழ நாட்டை வசந்த நாள வேண்டும். அதற்கு உதவி செய்யக்கூடியவன் என் பழைய காதலன் உக்ரசேனன் தான். கொடியவன் உள்ளே சிக்கியிருக்கிறான், விடாதீர்கள் அவனை. கடவுளா? மனிதன். மனுஷனா? என் கண்ணுக்கு தெரியலையே. தெரிய மாட்டேன். என் ஐயனுக்கு உண்ணாத நரவு, அறிவின் விளைவு, ஒரு மருந்தின் வேலை. அந்த மருந்துல எனக்கு கொஞ்சம் தெரியா? தருகிறேன். ஆனால் நீ நான் சொல்றபடி கேட்க வேண்டும். ஓ, முதலில் ஒரு சிப்பாயை கூப்பிடு. நான் கூப்பிட்ட உடனே என் கண்ணுக்கு தெரிவியா? தெரிவேன். நீ கூப்பிடு. சிப்பாய், கதவு தர. நான் இளவரச வசந்தேன். சந்தேகமில்லை. மனுஷன் மனுஷன். வசந்தா, கதவை திற. மருந்து பிறகு தருகிறேன். வா. வாருங்கள், தேடுங்கள், பிடியுங்கள்.
சபாஷ் பாரட்சையா பார். என்னை போலவே என் வசந்த சேனைக்கும் என் ஞாபகம் வந்து விட்டதாம். புருஷோத்தமனை கொன்று அந்நாட்டுக்கு என்னை அதிபதியாகும்படி எழுதியிருக்கிறாள். பிறகு நான் உங்கள் பக்கத்திலேயே இருப்பேன், தங்கள் வசந்த சேனை. அக்ஷயா, சிம்மாசனம் சிற்றடையாள், நீ உடனே சென்று வசந்த சேனையை தந்திரமாக சந்திக்க வேண்டும். நானும் படையெடுத்து புறப்படுகிறேன். படியே மகாராஜா. சதிகாரி ஓலை தயாரித்து விட்டான். அவள் காரியத்தை வெற்றிகரமாக்க கடைசி ஓலை. கொஞ்சம் ஏமாந்தான், அதுவே நமக்கு சாவோலையாகிவிடும். விஷயத்தை சொல்வர்மா. வசந்தனுக்கு முடிசூட்ட முயன்றாள் வஞ்சகி. மன்னர் மறுத்தார். ஆகவே இந்த மாநிலத்தை வசப்படுத்தி மகனை அரசனாக்க மாற்றான் உக்ரசேனனுக்கு மடல் அனுப்பியிருக்கிறான். உக்ரசேனன் இமயபுரி வேந்தன். ஆம், நம் சாம்ராஜ்யத்தில் நுழைய சமயம் பார்த்திருப்பவன். உக்ரசேனிடமிருந்து பதில் கொண்டு வருவன் இந்த வழியாகத்தான் வந்தாக வேண்டும். மாறுங்கள். சத்திசீலரே, யாரோ ஒருவர் குதிரை மீது. யார் நீ? என்னையா கேட்கிறாய்? நான் தான். எங்கே போய் கொண்டிருக்கிறாய்? போக வேண்டிய இடத்திற்கு போகிறேன். அன்புள்ள வசந்த சேனைக்கு அட்சயனை துணைக்கு வைத்துக் கொண்டு அரண்மனைக்குள் ஆக வேண்டியதை கவனி. படைகளுடன் நானும் புறப்படுகிறேன். புருஷோத்தமனை தொலைப்போம், புது வாழ்வு தொடங்குவோம். உக்ரசேனன் துரோகம், விடக்கூடாது. இதை இப்போதே புறப்பட வேண்டும். அந்த வக்ர புத்திக்காரியை கூண்டோடு அழிக்க வேண்டும். அழித்து விட்டால் உங்கள் வீரம் வெளிப்படும், அந்த வேசியின் வேஷம் வெளிப்படாது. இளவரசே, அரை நொடியில் சாகடிப்பதற்காக அல்ல இவ்வளவு காலம் இப்படியெல்லாம் நான் ஏங்கி திரிவது. என்னாலும் முடியும், எப்போதோ செய்திருப்பேன். ஏன் செய்யவில்லை? விவேகம் இளவரசே, விவேகம். அவளை கொண்டிருந்தால் அந்த கள்ளிக்காக கண்ணை இழந்த அரசர் கண்ணீர் வடித்திருப்பார். அவள் சூழ்ச்சிகள் அம்பலமாகி இருக்கார். சூதுக்களை உலகம் தெரிந்து கொண்டிருக்க முடியாது. அவளை சாகடிப்பதில் இல்லை நம் சாமர்த்தியம். அதற்கு வழி முள்ளை முள்கொண்டு எடுப்பது போல சூழ்ச்சியை சூழ்ச்சியாத்தான் வெல்ல வேண்டும். சொல்லுகிறேன், வாருங்கள். மகாராஜா, பைத்தியத்திற்கு வைத்தியம் பார்ப்பதில் மகா கெட்டிக்காரனாம் ஒருவன். சரி, சேனாவிடம் அழைத்து உத்தரவு. இவரை மகாராஜா தங்களிடம் அனுப்பினார். பெரிய வைத்தியர். யார்? மகாராணி, நான் ஒரு வைத்தியர். என் பெயர் உக்ரசேன தூதன். ஓ,
அப்படியா? நீளமான பெயர். நீ போகலாம். உமது பெயர்தானே அட்சயன்? ஆமா மகாராணி. அரசனை சரியானபடி ஏமாற்றிருக்கிறேன். ஆமா. என்னை யாரென்று யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. சரி, நீர் வைத்தியரை போல நடித்துக் கொண்டிரும். மற்றவர்களை நான் கவனிக்கிறேன். நடிப்பதா பிரமாதம்? வைத்தியா, ஏண்டா மருந்து மருந்து நீ உயிரை வாங்குற? அதுக்குதான் முயற்சி பண்றேன், நடக்கலையே. எதுக்கு உயிரை வாங்குவா? ஆண்டவ முன்னியத்துல உங்க ஆயுசும் நீடிச்சு, இந்த வியாதியும் நீடிச்சு, அடியே உத்தியோகமும் நீடிச்சு இருக்கணும்னு சதா யமதர்மனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். வைத்தியா, யமனுக்கு வாகனம் என்னடா? எருமக்கடா. அதனாலதானே கெட்டவங்க கிட்ட மெதுவா வர்றான். என்ன வாகனம் எருமக்கடா இல்ல? சந்தேகம் இல்லை, சந்தேகம் இல்லை. வைத்தியரே, என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன விகடரு? நிலையில்லா வாழ்வு. புது வைத்தியர் வந்தாச்சு வசந்தனுக்கு. அப்ப நானும் சற்றே விலகி இரும்பிள்ளாய். புது வைத்தியா, உனக்கு என்ன தெரியும்? மருந்து கொடுக்காமலே ஒரு முடிவு கட்டுவேன் வியாதியை. அப்படின்னா நீதான் உண்மையான வைத்தியன். சந்தேகம் இல்லை, சந்தேகம் இல்லை. பழைய வைத்தியா, நீ ஓடு. என்றியா? என்று என்று வீரசிம்மா, திடீரென புறப்பட வேண்டியிருக்கும். நமது படைவீரர்கள் எல்லாம் தயார்தானே? தயார் அரசே. இதை புருஷோத்தமனின் அரண்மனையில் நுழைந்து வசந்த சேனையின் மூலம் அட்சயனிடம் சேர்ப்பிக்க வேண்டும். அம்மா, அட்சயரு கடிதம் எங்கே? உக்ரசேனர் வந்து விட்டாராம். சாது வேடத்தில் வருகிறார்களாம் எல்லோரும். என்ன என்ன அட்சயா? ஒன்றுமில்லை. சாதுக்கள் வேடத்திலே தான் பல சாம்ராஜ்யங்களை சாய்த்திருக்கிறார்கள். ஓஹோ, ஆமாம். அவர்களை எப்படி அரண்மனைக்குள் அழைப்பது? ஆலோசிக்க வேண்டியதுதான். ஆலோசனை என்ன? அரை நொடியில் ஏற்பாடு செய்கிறேன். அட்சயா, இது வந்து விடுகிறேன். வரவேண்டும், வரவேண்டும். சுவாமி, அமருங்கள். புருஷோத்தமராஜன், பகவானின் பேரருள் சித்திக்கட்டும். நாடகமே உலகம். நாளை நடப்பதை யார் அறிவார்? உண்மை, உண்மை. இதுதான் ராணியோ? மகாலட்சுமி, நளாயினி. ராணி, மனம் போல் வாழ்வாய். எண்ணங்கள் நிறைவேறட்டும். வசந்தா, சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிக்கொள். பொறுமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் வேண்டும். விகடா, விகடா, பாடத்தை மறந்துட்டான்டா. போதும் போதும். வாழ்க வாழ்க. ஏ ராஜன், மறந்தே போனோம் மகேசன் நினைவு. நல்ல சமயத்தில் தான் நாம் இங்கு வந்தோம். உனக்கு ஒரு பெரிய ஆபத்து வர காத்திருக்கிறது, அதுவும் உடனடியாக. சுவாமி, அதிலிருந்து நீ தப்ப வேண்டுமானால் நீயும் உன் ராணியும்
இந்த க்ஷணம் முதல் நாளை காலை வரையில் பிரிந்திருக்க வேண்டும். அப்படியா? இல்லாவிட்டால் மரணம் சம்பவிக்கும். மகாராஜாவை பிரிந்திருப்பதா? நாளை காலை வரைதானே வசந்தி? ஆமாம், பிரியுங்கள். ஆண்டவன் அருள்பாலிப்பானா. ஞாபகம் வந்துட்டது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். மறுவு பெண்ணாசை மறக்க வேண்டும், மதி வேண்டும் நின் கருணா. எல்லாம் கடவுள் செயல். ராஜன், இந்த சடலம் சற்று இழைப்பார இதோ ஏற்பாடு செய்கிறேன். ஆடம்பரம் இல்லாத ஆண்டவன் பூஜை அறைக்கு. சரி சுவாமி. நாராயண. காஷாய உடை, அதற்குள்ளே கட்ட வேண்டிய படை, மடை திறந்தார் போல் பூந்து விட்டார்கள் தடை எதுவுமின்றி தபோதனர் வேடத்திலே. இனி அரைக்கணம் தாமதித்தால் சோழமண்டலம் அடிமையாகிவிடும். உடனே புறப்படுங்கள். ஆமா, அதுதான் சரி. விடக்கூடாது, உடனே புறப்பட வேண்டும். பொறுங்கள், மன வலிமை இருக்கிறது நமக்கு தாயகத்தை விடுவிக்க. அதே நேரத்தில் மாற்றானின் படை வலிமையும் பற்றி கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இதோ ராஜப்பிரியனை உடனே பாண்டிய நாட்டுக்கு அனுப்புவோம். பாண்டிய நாட்டு படைகள் வந்துவிட்டால் நமது போராட்டத்தை உடனே துவக்கலாம். நல்ல யோசனை. இளவரசே, நீங்கள் உடனே அரண்மனைக்கு செல்லுங்கள். அப்போதுதான் அன்னை, தந்தை, மனைவி ஆகியோருக்கு எந்தவித ஆபத்தும் அணுகாமல் கண்காணித்துக் கொள்ள முடியும். மற்றவைகளை நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம். மனோகரா, நீ உடனே புறப்படு. ராஜப்பிரியா, நீயும் பாண்டிய நாட்டுக்கு புறப்படு. யாரு? ஓ, ராணி வசந்தா தேவியா? சுவாமிகளுக்கு ஆண்டவன் நினைவு? ஆண்டவனை பற்றி அல்ல, ஆண்டு கொண்டிருப்பவனை பற்றி. உட்கார் விலாசி. பழரசம் மருந்துங்களே. முதலில் உன் பார்வரசம் மருந்துகிறேன் கண்ணே. உங்களை பார்த்து எவ்வளவு நாட்களாகிறது. கூப்பிட்டீர்களாமா? இல்லை, பொடி. கூட்டம், முல்லை தோட்டம், ரோஜா கொல்லை, மொத்தத்தில் இன்பத்தின் இல்லை. ஆமா, எத்தனை திவ்யமாக அரண்மனையின் முக்கிய பகுதிகளை எல்லாம் நமது ஆண்டு வேடம் தரித்த வீரர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் ஆணையிட்டால் போதும், போர் புருஷோத்தமன் கைது. போர் கூட தேவைப்படாது. புருஷோத்தமனை பட வீரர்கள் பலரை என் கைக்குள் போட்டு வைத்திருக்கிறேன். சபாஷ், போர் வந்தால் தான் என்ன? எதிரி படைகள் அரண்மனைக்கும் வந்த பிறகு யாரால் தான் எதிர்த்து ஜெயிக்க முடியும்? எதிரிப்படை அரண்மனைக்குள் மட்டுமா வந்திருக்கிறது? அந்த புறத்திற்கே வந்துவிட்டது என்கிறாயா? இது சரணாகதி. அம்மாவுக்கு வந்திருக்குது. என் செல்வத்தின் செல்வமே, சாதியர 1000 பேரின் தமிழிசை கேட்டு வைரமணி தொட்டிலே உறங்க வேண்டிய நீ இந்த வைக்கோல் நிரம்பிய கூட்டிலே உருண்டு கொண்டிருப்பாய் என்று நினைக்க கூட இல்லையே இந்த பாவி. அத்தே,
கண்ணே விஜயா, நீ இப்படி கஷ்டப்படவா என் மருமகளாக வந்தாய்? பிறகுதான் உங்களுக்கு உங்கள் அன்பு மகனுக்கும் இத்தனை வேதனைகள் எல்லாம் இந்த பாவையடி எடுத்து வைத்த பிறகுதான். இல்லை விஜயா, உன் மலரடி பட்டால் மண்ணும் பொன்னாகும். என் மாணிக்கமே, பொன்மாடத்தை தூசிமேடாக்கியவள் நீ அல்ல, புனிதவதி. அவள் வாழ்கிறாள் ஆனந்தத்தோடு. எப்படி இருக்கிறது? உன் விரல் பட்ட இடமெல்லாம் இனிக்கிறது. என் விதவின் சுவையவர் மட்டும்தான் இந்த கொய்யா. அதில் என்ன பொய்யா? அன்பா, எத்தனை நாட்கள் ஆகின்றன இந்த ஆனந்தம் அன்பு. மீண்டும் உன்னை பார்க்க போகிறோமா என்று ஏங்கி தவித்தது ஏங்கடையே. சொர்க்கலோகத்திற்கு போய்கொண்டிருக்கிறோம் கண்ணே. வைத்தியா வைத்தியா, என்ன அம்மாவும் சாமியாரும் சொர்க்கலோகத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. வா வா, போய் அம்மாவை காப்பாத்துவோம். நீ போய் உடனே மகாராஜாவை அழைத்துக் கொண்டு வா. அதான் சரி, சந்தேகம் இல்லை சந்தேகம் இல்லை. அப்பா அப்பா அப்பா, என்னடா இது? அம்மாவும் சாமியாரும் சொர்க்கலோகத்துக்கு போறாங்களா? புரியாப்பா, பாப்பா. இத்தனை விளக்குகள் ஏன் வசந்தி? ஏன் ஒரு விளக்கு போதுமா? அது கூட தேவையில்லை. அணையா விளக்கு நீ அருகே இருக்கும். வேண்டாம், காரியம் கட்டுவிடும். நான் பார்த்துக் கொள்கிறேன். இப்படி வாருங்கள். யாரது? யாரா? பாதகி. பிரபு, அடியாளை பார்க்க கூடாது. தாங்கள் ஆண்டவன் கட்டளையாய். எதடி ஆண்டவன் கட்டளை? எது? அர்த்தராத்திரியில் அம்சதூளிகா மஞ்சத்தில் அந்த ஆண்டி பயலோடு நீ ஆனந்த கேளிக்கை நடத்த வேண்டும் என்பதா ஆண்டவன் கட்டளை? கண்ணால் கண்டதும் போய், காதால் கேட்டதும் போய், தீர விசாரிப்பதுதான் மெய் மகாராஜா. சி, நாடகம் ஆடாதே. எங்கே அந்த ஆண்டி? அவர் தியான லோகத்தில் இருக்கிறார். உத்தியான லோகத்திலா? ஊர்கடக்கும் பதரை. இனியும் இந்த புருஷோத்தமனை ஏமாற்ற முடியாது. துரோகி, துஷ்டே. மகாராஜா, மகாராஜா, அமைதியாக ஆலோசனை செய்யுங்கள். அம்மாவை பழிவுறாதீர்கள். அவர்கள் உத்தமி. உத்தமி? உத்தமிக்கு லட்சணம் உரைக்க வந்தவள். உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்யும் துரோக வடிவமே. உன்னால் வந்தது தானடி இவ்வளவும்? உயிர் விடப் போகிறாள், உடனே வந்து காப்பாற்றுங்கள் என்று அலறினாய். உத்தமர் சத்தீசீலருக்கும் பத்தினி பத்மாவதிக்கும் களங்கம் கற்பித்தாய். அப்போதெல்லாம் தெரியாதடி நீ இந்த திருடியின் கண்ணக்கோல் என்று. மகாராஜா, உண்மையை சொல். நீயும் இந்த நாசகாரியம் என்னை ஏமாற்றி வாழ்ந்தது உண்மைதானே? சொல், சொல்லடி சொல். அவளை ஒன்றும் செய்யாதீர், நானே சொல்லுகிறேன். கணவனுக்கு விஷம் கொடுத்து கொன்றேன், களங்கமற்ற பத்மாவதி கற்பிடந்தாள் என்று கதை கட்டினேன். என்னடா உண்மையெல்லாம் சொல்லுகிறாள் என்று யோசிக்கிறீரா? இதையெல்லாம் சொல்வது உம்மிடம் மன்னிப்பு பெற அல்ல, இனி உம்மால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்ற மன தைரியத்தில். மோசக்காரி. மோசக்காரி? நானா மோசக்காரி? பல ஆண்டுகளாக என்னை வெறும் பள்ளியறை பதுமையாக மாத்திரம் வைத்துக் கொண்டு என் பாலகனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்ற என் ஒரே ஒரு தனியாத ஆசையை கூட தரமட்டமாக்கி விட்ட நீரல்லவா மோசக்காரர்? உன் பாலகனுக்கு பட்டாபிஷேகம் மறந்து விடாதே. இந்த பூமியை புருஷோத்தமன் சந்ததியிடமிருந்து யாராலும் பறிக்க முடியாது. கனவு காணாதீர்.
வாழ்த்து பத்திரம் தயார் செய்து வையும் வசந்தனின் மகுடாபிஷேகத்திற்கு. கேசரி வர்மனின் புதல்வன் வசந்தனின் மகுடாபிஷேகத்திற்கு. நிறுத்தடி நிறுத்து பேசி. பாவம், அது இப்போதுதான் புரிந்ததோ? பாவி பரத்தை, உன்னை உயிரோடு வைத்திருந்தால் உளறிக் கொண்டே இருப்பாய். யாரங்கே? வாருங்கள் வேகமாய். பிடியுங்கள் இவளை. பிடியுங்கள். நடக்காது. அஸ்தமித்து விட்டது உமது அதிகாரம். இவர்கள் என் வீரர்கள். அக்ஷயா, இவனை கைது செய். என்னையா கைது செய்ய சொல்லுகிறாய்? ஆமா, உம்மைத்தான் கைது செய்ய சொல்லுகிறேன். அதுவும் இந்த கடைசி ராஜவுடையுடன். அக்ஷயா, ஏன் நிற்கிறாய்? அக்ஷயா, நடக்கட்டும். புருஷோத்தமா, புறமுதுகு காட்டி அறியாத உன் பரம்பரையின் புகழை மண்ணோடு மண்ணாக்கி விட்டாய். வாழேந்திய உன் கரங்களிலே வஞ்சகி பூட்டிடும் விலங்கா? ஏ வீரபூமி, என்னை மன்னிக்க மாட்டாயா? சிரமசைத்தால் சிற்றரசர்கள் கப்பமுடன் வணங்குவர், சேனை தளபதிகள் சீறி எழுவர். அந்த செங்கோல் சிங்கத்தன் ராஜரீகம் இன்று சிறை கம்பிகளுக்குள் அடங்கிவிட்டது. அட கோழைகளே, ராஜ விசுவாசம் உள்ள வீரன் ஒருவன் கூட இங்கு கிடையாதா? இருக்கிறார்கள். அத்தனை பேரும் சிறைச்சாலையில். இரத்த செலவே இல்லாமல், கத்தி முழக்கம் கேட்காமல் வெற்றி முரசு கொட்டி இருக்கிறார் எங்கள் வேந்தன். வேந்தன்? வேல் பிடிக்க தெரியாமல் கமண்டலம் ஏந்தி களம் புகுந்த கபோதிக்கு பெயர் வேந்தன். அப்படியல்ல, உக்ரசேனர் புத்திசாலி. கட்டிலறையிலே இருக்கும் புருஷோத்தமரை எதிர்க்க கணைகளோ கேடயங்களோ தேவைப்படாது என தெரிந்திருக்கிறார். ஆகவே காவி கமண்டலங்களே போதுமென தீர்மானினார். போதுமடா, நிறுத்து. வேசி ஒருத்தியின் வலையிலே விழுந்துவிட்ட காரணத்தால் என் வீரம் விலை போய்விடவில்லை. யார் வேசி? வசந்தசேனை பத்தினி, பத்தரை மாத்து தங்கம். இல்லை, என் பத்தரை மாத்து தங்கத்தைத்தான் பாதாள சிறையிலே போட்டேனே பாவி. பத்மாவதி, நீதான் பத்தரை மாத்து தங்கம், நீதான் பத்தரை மாத்து தங்கம். உன்னை பழிகூறிய பாதகனுக்கு சரியான பரிசு கிடைத்து விட்டது பத்மாவதி. வருந்தி பயனில்லை. இனிமேல் நாளை காலையில் வசந்தனுக்கு பட்டாபிஷேகம். வசந்தன் அந்த வஞ்சகையின் மகன், வக்ரமூளைக்காரன், வளமாறி எமது பூமியின் வருங்கால காவலன். ஐயகோ மனோகரா, ஆளப் பிறந்த என் செல்வமே, உன்னை சாக துரத்திய சண்டாளனுக்கு சரியான தண்டனை கிடைத்து விட்டது. மனோகரா, உனக்கும் உன் மாதாவுக்கும் கண்மணி விஜயாவுக்கும் எத்தனை இடையூறுகள் செய்தேன். அதற்கெல்லாம் யாரிடம் மன்னிப்பு கேட்பேன்? நீ எங்கிருக்கிறாய் மனோகரா? 1000 குற்றம் செய்திருந்தாலும் தந்தைக்கு ஆபத்து என்றால் தலை கொடுக்க ஓடி வருவாயே. உன்னிடம் யார் இந்த செய்தியை சொல்வார்கள்? உன்னிடம் யார் இந்த செய்தியை சொல்வார்கள்? மனோகரா, மனோகரா, நீ எங்கிருக்கிறாய் மனோகரா? இங்கேதான். எங்கே எங்கே என் மனோகரன்? மனோகரா எங்கே? மனோகரா, 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 மனோகரா. ஆக வேண்டிய காரியங்களை ஆலோசிப்போம். இனியும் என்ன ஆக வேண்டியது? நாளை வசந்தன் பட்டாபிஷேகம். நிச்சயமாக. ஆனால் அதற்குள் நாடு நம் வசமானதை அறிவித்து விட வேண்டும். அறிவிப்பதால் ஏதாவது ஆபத்து? ஆபத்து?
யாரா? என்னை எதிர்க்கக்கூடியவர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறார்களா? உற்சாக வெள்ளத்தில் உயிரோடு இருக்கும் மனோகரனை மறந்துவிடக் கூடாது. அம்மா, நீ யார்? நான் மனோகரன் என்னை அனுப்பினார். மனோகரனா? என் கண்மணி சுகமாக இருக்கிறானா? அத்தே, அவர் எங்கே இருக்கிறாரா? சதா உங்கள் இருதயத்திலேயே இருக்கும் அவர் வேறு எங்கே இருப்பார்? யாரப்பா நீ? அதை பிறகு சொல்லுகிறேன். இப்போது நீங்கள் இருவரும் இதை விட்டு தப்பிவிட வேண்டும். என்ன? ஆமாம், மனோகரனின் ரகசிய ஏற்பாடு. இதோ முத்திரை மோதிரம். பயமின்றி யாருடைய தடையுமின்றி வெளியேறிவிடலாம். புறப்படுங்க. தந்திரமாக தப்பியோடுவது கூடாது. முடியாது. மகாராஜாவின் உத்தரவை மீற முடியாது. மனோகரனிடம் சொல்லிவிடு. விஜயா, தம்பி, மனோகரனிடம் சொல். எனக்கு ஒரு செல்வ பேரன் பிறந்திருக்கிறார் சிறைச்சாலையில் என்று. இந்த பேரனுக்கு வரும் பேராபத்தை நீக்கத்தான் நீங்கள் வெளியேற வேண்டும் என்கிறேன். அரச கட்டளை அரசியே மீறுவதா? முறையல்ல. அப்படியானா ராஜகுமாரி, அந்த குழந்தையாவது கொடுங்கள். குழந்தையா? குழந்தையின் உயிரை காப்பாற்ற வேண்டுமானால்? அத்தே, நீங்கள் நம்பாதீர்கள். குழந்தையை கொல்வதற்கு ஏதோ சூழ்ச்சி நடக்கிறது. இல்லை இல்லை, முடியாது. நீ போய்விடு வெளியே. மகாராஜா, அட்சயர் வந்திருக்கிறார். பார்க்க வேண்டுமா? வந்து விட்டானா? புள்ளி வரச்சு வெற்றி செய்தியோடு வந்திருப்பான். விஜயாவின் குழந்தையை கொன்று விட்டு வந்திருப்பான். அவனுக்காக இந்த பரிசு. உங்கள் தளபதி மிகவும் தந்திரசாலி. அதில் சந்தேகம் என்ன? ஓ, வா அட்சயா, வா வா. என்ன அட்சயா? யார்? இவன் அட்சயன்? ஆமா. இல்லை, நான் தான் உண்மையான அட்சயன். உங்களை இதுவரை ஏமாற்றியது போலி அட்சயன் மணி. என்ன? ஆமா மகாராஜா, என்னை கட்டி போட்டார்கள். இப்போதான் தப்பி வந்தேன். கட்டி போட்டார்கள்? யார்? மனோகரன். மனோகரன்? அப்படியானால் இங்க இருக்கிற அட்சயன் மனோகரன்? அப்படியா? எங்கே அவன்? சிறைச்சாலைக்கு தான் போயிருக்கிறான். விடக்கூடாது. சரி, எங்கே அந்த குழந்தையை கொஞ்சம் கொடுங்கள். மனோகரனுடைய குழந்தைக்கு நான் ஒரு முத்தம் கூட கூடாதா? அத்தே, நீ போகிறாயா இல்லையா? சூழ்ச்சிக்காரா? இல்லை. விஜயா, என்னை தெரியவில்லையா உனக்கு? மனோகரா. அத்தா. விஜயா, என்னை தெரியவில்லை? பிடியுங்கள் அவனை. மனோகரா, இந்த முறை நீ தப்ப முடியாது. பார்ப்போம் முடியாதையும். நாசமாகிவிட்டது, எல்லாம் நாசமாகிவிட்டதம்மா. நாசமா? அதற்கு நாள் குறித்திருக்கிறேன் மனோகரா. அந்த மகத்தான சந்தர்ப்பம் நாளை காலையில் ராஜ மாளிகையில் உன் குழந்தைக்கு மரணாபிஷேகம். அத்தே, அத்தே. அம்மா, அப்பா சிறையிலே பூட்டப்பட்டு விட்டார். தங்கள் ஆணையை மீற முடியாத என்னால்
இந்த பாதகியின் உத்தரவுக்கு பணிந்தேன். இந்த பாவியின் கரங்களால் பாதாள சிறையில் பூட்டினேன். இழுத்து செல்லுங்கள். அம்மா, உண்மையை உணர்ந்து கொண்ட தந்தை உங்களையும் என்னையும் காண துடிக்கிறார். இறந்து போன கொடுமைகளை எண்ணி கண்ணீர் வடிக்கிறார். கலக்கி தவிக்கிறார் அம்மா, கலக்கி தவிக்கிறார். அம்மா, அம்மா. தம்பின்னு அழைக்க கூடாதா? சொல்லுங்க தம்பின்னு. தம்பி, இந்த பாதி வீழ்ச்சியை கட்டாரு மீது பட்டிருந்தா எவ்வளவு வலியோட கஷ்டப்படுவேங்கிறது நீ வாழ வேணும். நான் நீதான் நாட்டை ஆள வேண்டும். அடி பாவி, கடைசிக்கு வசந்தரையும் கொண்டு விட்டாயா? வேண்டாம், அவளை என்னிடம் விட்டு விடுங்கள். அந்த நல்ல காரியத்திற்காக நான் பல ஆண்டுகள் காத்திருக்கிறேன். ஒரே வீச்சில் அவள் சாகக்கூடாது. இறுதி மூச்சு வரையில் கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ள வேண்டும். எங்கே ஓடுகிறாய்? ஆள பிறந்தவளை அடங்கா தாரி. சத்தீஸ்வரன், என்னை மன்னித்து விடும். பத்மாவதி எங்கே? என் பத்மாவதி எங்கே? ராஜபிரியா, ராஜபிரியா. எங்கே போய் விடுவாய்? தெரிகிறதாடி என்னை? நன்றாக பார். சாகவில்லையடி கேசரிவர்மன். உன்னை பழிவாங்காமல் சாவானா? ஆணவம் பிடித்தவளே. நீங்கள் என் புருஷன், நான் உங்கள் மனைவி இல்லையா? புருஷன் புருஷன் மனைவி என்ற வார்த்தைக்கு புதகராதி தயாரிப்பவளே. போல துடித்து மடிந்து போ. அழிந்து போ. அம்மா விஜயா, பத்மா, என் இதயராணி, என்னை மன்னித்து விடுங்கள். வாமனோகரா, மனோகர், மன்னிக்க முடியாத குற்றத்தை உனக்கு நான் செய்திருக்கிறேன். அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் அப்பா. அதையெல்லாம் மறந்து விடுகிறேன். மன்னர் மன்னன், மன்னர் மன்னன், மாவீரன் மனோகரன், மாவீரன் மனோகரன், மன்னர் மன்னன், மன்னர் மன்னன்.